சிக்னேச்சர் 6 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆடி மாதத்தில் நாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் செய்து இந்த வருடம் முழுவதும் நமக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன செய்து கொள்ளலாம்? இந்த ஆடி மாதம் செய்வது அடுத்த ஆடி வரைக்கும் நமக்கு அது பயனுள்ளதாக, பலம் உள்ளதாக, அதாவது பலமானதாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். இப்பொழுது 6 நபர்கள் என்றால் அந்த 6 வேப்பங்கொட்டை, அதாவது வேப்பங்கொட்டை 6 எடுத்துக்கொள்ளுங்கள். நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அல்லது கிராமங்கள்ல கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்காமல் இருக்காது. அந்த வேப்பங்கொட்டைகள் காய்ந்த நிலையில் இருக்கும். வேப்பம் பழமாக இருந்தாலும் மிக மிக நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் காய்ந்த வேப்பங்கொட்டைகள் எடுத்துக்கோங்க. ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான தேன் எடுத்துக்கோங்க. அது கலப்படம் இல்லாத தேனாக இருக்க வேண்டும், சுத்தமான தேன். அதில் உங்க வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை வேப்பங்கொட்டைகளையும் அந்த தேனில் உள்ளே கலந்து அதை நன்றாக மூடி வைக்க வேண்டும். இது எப்போ செய்யணும் அப்படின்னா, வியாழக்கிழமை அதிகாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள செய்யலாம், அல்லது மதியம் 1லிருந்து 2க்குள்ள செய்யலாம், இரவு 8லிருந்து 9க்குள்ள செய்யலாம். ஆனால் நீங்க பஞ்சாங்கத்தில் அமிர்த யோகம் அப்படின்னு போட்டிருக்கும், அந்த காலகட்டங்கள்ல கூட நீங்கள் இதனை செய்து கொள்ளலாம். ஏன்னா இது வருடம் ஒரு அடுத்த வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால இதை ரொம்பவே கவனமாக செய்ய வேண்டும். சரி, இப்படி செய்யறதுனால என்ன கிடைக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கும் நபர்கள் ரொம்பவே நோய் நொடியின்றி, எந்த சிரமமும் இன்றி, பாதுகாப்பாக, சந்தோஷமாக, சிரித்த முகத்துடன் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வழிகள் தெய்வ அனுகிரகத்தினால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் இதுக்குள்ள சூட்சமமான முறையில் அடங்கியிருக்கு. அதனால இதனை செய்து கொள்ளலாம். நல்ல நேரம் நம்ம வியாழக்கிழமைகள்ல இந்தந்த கிழமைகள்ல இந்தந்த டைம்ல செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வியாழக்கிழமை தான் செய்யணுமா, வேறு கிழமைகள்ல செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டா, நீங்க இதற்கு செவ்வாய்க்கிழமையையும் எடுத்துக்கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அவ்வளவு நன்றாக இருக்காது, வியாழக்கிழமை தான் ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும். அதனால் வியாழக்கிழமை இதனை கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள். இது அடுத்த வருடம் நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது, நீங்க அது அப்பப்போ நீங்க பார்க்கும் பொழுது அதற்கும் தீபதூப ஆராதனைகள் காட்ட வேண்டும். ஆனால் திறந்து பார்க்காமல், எறும்புகள் மொய்க்காமல் பத்திரமாக நீங்க வச்சுக்கலாம். இதை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னா, ஒரு மஞ்சள் பட்டு துணி எடுத்து இதற்கு ஒரு பை தைத்து நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க எப்படி பாதுகாக்கணுமோ பாதுகாத்து வச்சுக்கோங்க. எறும்புகள் இருந்தாலும் நீங்க அதை கவனிச்சு அதை பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பாட்டிலை சுத்தி தசாங்கம் போன்று வாசனை திரவியங்களை, அதாவது தசாங்கம், பச்சை கற்பூரம், அரகஜா, புனுகு இவையெல்லாம் கலந்து அந்த வெளியில பாட்டிலோட வெளிப்புறத்துல பூசி நீங்க வச்சுக்கணும். அப்பப்போ இதை பூசி வைத்துக் கொள்வதனாலும் இது ரொம்பவே சக்தி உள்ளதாக, உங்கள் வீட்டில் உள்ள நபர்களை பாதுகாப்பதாகவும் இது இருக்கும். தேன், அதில் வேப்பங்கொட்டைகள் கலந்திருக்கிறோம். இதுல நிறைய உள்ள அர்த்தங்கள் இருக்கின்றன. பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம். இந்த வருடம் வைப்பது அடுத்த வருடம் நீங்கள் மாற்றி வேறு வைத்துக் கொள்ளலாம். மாற்றும் பொழுது நீர்நிலைகளில் இதனை கலந்து விட வேண்டும். நெய் நீங்க நிறைய வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த கொட்டைகள் மூழ்கும் அளவுக்கு தேன் வாங்கினால் போதுமானதாக இருக்கும். அந்த தேன் சுத்தமான தேனாக இருக்க வேண்டும். ஒரு வருடம் உங்க வீட்டில் நிலைத்து நிற்கக்கூடிய இந்த முறையை செய்யும் பொழுது மிக மிக கவனமாக, அழகாக, பக்தியோடு செய்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.